அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 62. ஒரு பக்கம் பாண்டியர்கள் பாரி மேலே போர் தொடுக்கிறதுக்கு யுக்திகள் எல்லாமே வகுத்துக்கிட்டு இருக்காங்க. உதயஞ்சேரலோட ஹிப்பாலஸ் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உதயஞ்சேரலோட கணிப்பு வித்தியாசமாக இருக்குது. குலசேகர பாண்டியன் சரியாக திட்டம் போடுற ஒரு அரசனாக இருந்தால் பாரியோட முடிவை தீர்மானிக்கிற ஆளா மையூர் கிழாரை மாற்றுவான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பரமமலை திரையர்கள் இந்த கூட்டத்தில், இந்த 2 கூட்டத்தவரும் போய் அந்த துறைமுகத்தில் தீ வச்சாங்க இல்லையா? அப்போ அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு இந்த மையூர் கிழாரோட மகன் இளமருதனை வெட்டினது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம பாண்டிய நாட்டில் எந்த விதமான திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருங்கைவாணன் இப்போ 3 திட்டங்களை முன்மொழிகிறான். ஏன்னா மழை காலம் முடிஞ்சிருச்சு, கோடை, நெடுங்கோடை. அதனால் கோடை காலத்துக்கு ஏற்ப உத்திகள் எல்லாத்தையுமே வகுக்கிறான். பாண்டிய பேரரசு இல்லையா, எவ்வளோ பெரிய படை இருக்கும். அதுவும் அப்போதைக்கு இருந்த இந்த குலசேகர பாண்டியன் காலத்தில் இருந்த பாண்டிய பேரரசை வேறு எந்த பேரரசோடையும் ஒப்பிடக்கூட முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் இருக்குது. அறுவடை காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு மடங்கு வீரர்களை கூட அவங்களால திரட்ட முடியும். அதனால் கருங்கைவாணன் வகுத்த திட்டத்தில் எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கு கூட தெரியாதான். அந்த அளவுக்கு அதிகமான வீரர்கள். பாண்டிய படை கேடயத்தோட வாழ் உரசுற சத்தம் 3வது மலையை கடந்து பாரிக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டான் கருங்கைவாணன். அவனோட அந்த திட்டங்கள், போர் உத்திகள், இது எல்லாத்தையும் கேட்டு புதிய வெறுப்பனும் முசுகுந்தர் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. திதியன் இருக்கான்ல, திதியன் எப்போவுமே கருங்கைவாணனோட நிழல் மாதிரி கூடவே இருந்தான். ஏன்னா மலைப்பகுதியில் என்னெல்லாம் உத்திகள் அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஆலோசனை எல்லாமே அவன் தான் கொடுத்தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் இவங்க திட்டங்கள் எல்லாத்தையுமே வகுத்தாங்க. போரில் பொதுவாக எப்போவுமே வெற்றி தான் நோக்கமாக இருக்கும். எப்படியாவது இந்த போரில் ஜெயிச்சிடணும், எதிரியை வீழ்த்திடணும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் இந்த போரில் அதை தாண்டி வேறு சில நோக்கங்களும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆறா பகை, அதை தீக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் அடையாத அவமானத்தை அடைஞ்சிட்டான் கருங்கைவாணன். அவன் வழி நடத்தி போன ஒரு போரில் கூட பாண்டியர் படை தோத்ததே கிடையாது. ஆனால் அவனோட தவறுதலான ஒரு கணிப்பில் நெஞ்சுக்குழிக்குள்ளே ஈட்டியை இறக்கிட்டாங்க அந்த திரையர்கள். பகலையும் இரவையும் கடக்க முடியாமல் துடிக்கிற ஆளாக மாறிட்டான் அந்த கருங்கைவாணன். வேதனைக்கு அப்படியே அணுவாக முகத்தை கொடுத்து எப்போவுமே அரண்மனையில் தலை கவிழ்ந்தே வர நிற்கிறான். போருக்கான அனுமதியை பேரரசர் கொடுத்தா தானே போக முடியும். என்னதான் இவங்க இவ்வளவு உத்தி எல்லாம் வகுத்தாலும். அதனால் போருக்கு கிளம்புங்க அப்படின்னு பேரரசர் அனுமதி கொடுக்காம காலம் கடத்துகிற ஒவ்வொரு நாளுமே அவனோட வேதனை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை நான் வகுத்திருக்கிற திட்டத்தை பேரரசர் ஏற்றுக்குருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தான். நேற்றுக்கு ரொம்ப நேரம் வைகையோட தென்துறை நிலை மாடத்தில் இருந்தார் இல்லையா பேரரசர், அது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே சந்திக்கலை. காலையில் அவர் வரணும் அப்படின்னு இளவரசன் முசுகுந்தர், இளவரசன் புதிய விற்பன், கருங்கைவாணன் இவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பேரரசர் வந்தார். அவர் வராரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்க்குற தைரியம் கூட இது வரைக்கும் யாருக்குமே வரல. இத்தனை மாதம் ஆச்சு, ஆனால் வரல இவ்வளவு தைரியம். வணங்கி அப்படியே குனிஞ்சுக்கிட்டே வரவே இருக்கிறாங்க. கருங்கைவாணன் அதே வேதனையோடையே அந்த போருக்கான 3 விதமான திட்டங்களையும் விளக்கினான். தோல் மடிப்புகளை நல்லா ஒன்றொன்னா விரித்து படை நகர்வு, தாக்குதல் எல்லாத்தையும் நிதானமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த பேரரசர் கேட்குறாரா இல்லையானே தெரியல. கவனமாக கேட்குற மாதிரி காட்டிக்க கூட இல்லை. அவரோட கண் அசைவுகள் எல்லாத்தையும் அப்படியே எளிதில் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. அப்படியே லேசாக பார்த்துக்கிட்டே இருக்கார் எல்லாத்தையும். யாருனாலையும் குலசேகர பாண்டியனை இந்த கணத்தில் புரிஞ்சிக்கவும் முடியலை. இல்லை அவர் என்னதான் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது கூட இந்த 3 பேருக்குமே தெரியல.
இது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு அவர் அடுத்த வேலைக்காக அவையை விட்டு வெளியே போயிட்டார். புதிய விற்பனுக்கும் கருங்கை வாணனுக்கும் ரொம்ப அவமானமாக போச்சு. கூனி குறுகி போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பின்னால் முசுகுந்தர் அப்படியே கலங்கின முகத்தோடு போய்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அரசரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொண்டு போய் கொடுத்தாலுமே அரசர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இதே பாண்டிய அரண்மனையில் பொற்சுவையை பற்றி பார்த்து ரொம்ப நாளாச்சு. முன்னால் பார்த்தப்ப பொற்சுவை எப்படி கலங்கி போயிருந்தாலோ அந்த மாதிரி இப்போ இல்லை. முகம் தெளிவாயிருச்சு. காலம் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும். கற்றுக்கிற சுவையை அறிஞ்சவளுக்கு கணக்கில்லாமல் கற்றுக் கொடுக்குமா காலம். வெளிமாடத்தில் நின்றுக்கிட்டு சக்கரவாக பறவை பறந்து போன திசையை பார்த்துக்கிட்டே இருந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டா பொற்சுவை. தனக்குள்ளேயும் தன்னை சுற்றியும் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா. இந்த வைப்பூரில் நெருப்பு பிடிச்ச செய்தி வந்தப்போ அரண்மனையே அதிர்ச்சியில் இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு பொற்சுவைக்கு அதிர்ச்சியே இல்லை. நெருப்பு எப்படி அழிக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான அழிவை அகவாழ்வில் பார்த்துட்டாவ. இந்த நெருப்போட சூடு புதுசாக என்னத்தை தாக்க போகுது? மூழ்கி போன கலங்களை பற்றி, மிதந்த சாம்பலை பற்றி நாள் கணக்கில் பேசினாங்க அரண்மனையில். இதுக்கு வெகு நாட்களுக்கு முன்னால் இருந்தே அவள் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏறக்குறைய அவளோட அனைத்து கனவுகளுக்கும் அதே தான் நடந்துச்சு. அந்த கலங்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நடந்துச்சு. எந்த வித மிச்சமுமே இல்லாமல் நடந்துச்சு. வைப்பூர்லையாவது வைகை மிஞ்சிச்சு, பொற்சுவைக்கு மிஞ்சுறதுக்கு எதுவுமே இல்லை. துயரம் தனக்குள்ளே மட்டும் இல்லை, அந்த அரண்மனை முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு அவளை உணர்ந்தா. குலசேகர பாண்டியனோ புதிய விற்பனோ சூழ்கடல் முதுவன் இவங்க 3 பேருமே ஒரு சேர அப்படியே மனசு ஒடிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டான். மேல் மடத்தில் உட்காந்துருந்த பொற்சுவைய வைகையோட இளங்காற்று அப்படியே தழுவிட்டு போச்சு. நெருப்பும் துயரமும் அவளை நோக்கி வர மறுக்குது அப்படின்னு நினச்சப்ப வைகை தனக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு பொற்சுவைக்கு. அழிவு நீக்கமர நடந்துருச்சு. மணவிழாவோட நினைவு அப்படியே அந்த நினைவு பரப்பில் துயரம் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு மட்டுமே இருந்தா பொற்சுவை. ஏன்னா அவளுக்கும் நீண்ட தனிமை தேவைப்பட்டுச்சு. பொதுவாக தனித்திருத்தல் அப்படிங்கிறது பொற்சுவையோட இயல்புக்கு முற்றிலும் மாறானது. அவள் தனியாக இருக்க விரும்புகிற ஆள் கிடையாது. ஆனாலும் இப்போ அந்த நீண்ட தனிமைக்கு உள்ளே புகுந்துட்டான். நீண்ட நாட்களாக சுகமதியை கண்டு பேசவும் இல்லை. பல மாதங்கள் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் சுகமதியை கூட்டிகிட்டு வர சொல்லி பணிப்பெண்களை அனுப்புனான். இங்கே இந்த பக்கம் நம்ம முசுகுந்தர், புதிய விற்பன், கருங்கை வாணன் இவங்க பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பின்தொடர்ந்து போனார்ல முசுகுந்தர், வேக வேகமாக நடந்து பக்கத்துலேயும் அரசருக்கு பக்கத்துலேயும் போக முடியலை. இப்போ ஆனாலும் பக்கத்தில் போகணும், ரொம்ப பின்தங்கியும் போயிடக்கூடாது. இப்படியே பார்த்து நடந்து வராரு. அதாவது அரசருக்கு புரியணும், இவர் முசுகுந்தர் பின்னால் வராரு அப்படின்னு உணரக்கூடிய மாதிரி போய்கிட்டு இருக்காரு. முசுகுந்தரோட மனசு பேரரசரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா வைப்பூரில் நடந்த தாக்குதல்னால பாண்டிய நாட்டோட புகழில் ஒரு நிரந்தரமான கரை விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அதை யார் செஞ்சாங்களோ அவங்கள அழிச்சா மட்டும்தான் இந்த கரையை அகற்ற முடியும், பேரரசோட புகழை நிலைநாட்ட முடியும். ஆனாலும் இந்த பேரரசர் ஏன் தாக்குதலுக்கான அனுமதியை கொடுக்க மாட்டாரு? எவ்வளவு சிறப்பான உத்திகள் வகுத்தாலுமே ஏன் அவருக்கு ஒரு திருப்தி வரலை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த முசுகுந்தர். சரி, போருக்கு தான் அனுமதி கொடுக்கல, வைப்பூர் துறைமுகத்தை புதுப்பிக்கணும், அந்த வேலையை உடனே ஆரம்பிக்கணும், முன்னால் இருந்ததை விட பெரிய துறைமுகமாக மாற்றணும் அப்படின்னு போய் வெள்ளிக்கொண்டார் போய் கேட்டார். அதுக்கும் பேரரசர் அனுமதி கொடுக்கல. எப்போவுமே ஒரு பேரரசோட வலிமை எதில் இருக்குது தெரியுமா? ஏதாவது ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா அதை விட பன்மடங்கு சிறப்போடு அதை கட்டி எழுப்புறதுல இருக்குது. துறைமுகம் அப்படிங்கிறது செல்வத்தோட கண்.
நம்ம அதை சீக்கிரமாக செப்பனிடணும் அப்படின்னு போய் வெள்ளி கொண்டார் கேட்டார். அதுக்கு இந்த அரசர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எரிச்சவனை அழிக்காமல் எரிக்கப்பட்ட பொருளை மறுபடியும் அலங்கரிக்க நினைக்கணும் அப்படிங்கிறது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படின்னா பாரியை வீழ்த்திட்டு தான் வைப்பூரை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஏன் படையெடுப்புக்கு ஒரு அனுமதியும் கொடுக்க மாட்டுறாரு? இதைத்தான் புரிஞ்சுக்க முடியலை முசுகுந்தர்னால. பின்னாலேயே போய்கிட்டு இருக்காரு. பேரரசர் சித்திரக்கால் மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சார். குழம்புன மனசோடு அப்படியே பின்னாலேயே போன முசுகுந்தர் நின்றுக்கிட்டார். இந்த சித்திரக்கால் மண்டபத்துக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் அனுமதி வாங்கி அரசரை போய் பார்க்கணும்ல, அதனால் அரசரை பார்க்கணும், அனுமதி கேட்டு வா அப்படின்னு பணியாளனை உள்ளே அனுப்புகிறாரு முசுகுந்தர். மாதங்கள் பல கடந்ததுக்கப்புறம் தன்னோட பிரிய தோழி சுகமதியை வர சொல்லி இருந்தால பொற்சுவை, இப்போ கொஞ்ச நேரம் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். சுகமதியும் உள்ளே வந்தா. இப்போ தான் மழை காலமெல்லாம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுல்ல. கார்கால பள்ளியறை, வேநீர்கால பள்ளியறை அப்படின்னு 2 பள்ளியறை இருக்குல்ல பொற்சுவைக்கு. இப்போ வேநீர்கால பள்ளியறைக்கு இளவரசி மாற போகிறதுனால இங்கேருந்து அங்கே என்னெல்லாம் பொருட்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாத்தையும் பணிப்பெண்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுகமதியை பார்த்ததுமே உள்ளறைக்கு போய் செய்தி சொன்னா ஒருத்தி. பொற்சுவையும் மாளிகையோட நடு மண்டபத்துக்கு வந்தா. உடனே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நடுவில் இருந்த ஒரு பெரிய கட்டிலில் பட்டு மெத்தை படுக்கையில் செந்நிற பட்டுனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு எளிமையர் போர்வை அது ஒழுங்கற்ற மடிப்போடு கிடந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தா சுகமதி. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே சட்டுன்னு உள்ள நுழையிற பொற்சுவையை பார்த்துட்டான். பார்த்ததுமே இத்தனை மாத இடைவெளி இருந்தாலுமே ஒரு இயல்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. கார்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால வேநீர்கால பள்ளியறைக்கு இளவரசி இடம்பெயர்வது அரண்மனை வழக்கமா, அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்க சுகமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தா. அப்புறம் அப்படியே மெல்லிய குரலில் சுகமதி என்ன கேட்டான்னா, எல்லாம் வழக்கப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இடது பக்கமாக திரும்பி அந்த ஒழுங்கற்ற போர்வை மடிப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே கேட்டா சுகமதி. நானும் ஒன்றை மாதிரி தான் நினச்சேன், இதே கேள்வியை எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா பொற்சுவை. சுகமதிக்கு வழக்கம் போல் இளவரசி பேசுகிறது புரியாது இல்லையா, இதுவும் புரியல. எல்லாம் வழக்கப்படி நடக்குதா? அப்படி நடக்கலையே அப்படின்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன் சுகமதி. ஆனால் காலம் தாழ்த்தி தான் எனக்கு புரிஞ்சுது, எல்லாமே வழக்கப்படி தான் நடக்குது. சுகமதி பொற்சுவைக்கிட்ட என்ன கேள்வி கேட்டால் வெளிப்படையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் புரிஞ்சுது, 2 பேருக்குமே. ஆனால் பொற்சுவை சொல்கிற பதிலுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் புரியல. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்போம் அப்படின்னு நினச்சா சுகமதி. படுக்கைக்கு பக்கத்தில் வந்தா. எளிமையர் போர்வையை மெல்ல தொட்டு பார்த்துக்கிட்டு, இந்த போர்வை உங்கள் 2 பேரோட உடல்களையுமே உணர்ந்துச்சா? ரொம்ப வெளிப்படையாக கேட்டா. அதை நீ அறிஞ்சிக்க வேண்டாம் சுகமதி, என்ன மாதிரி நீயும் சிக்கிக்கொள்ள நேரிடும் அப்படின்னா பொற்சுவை. இது பழைய சுகமதி அப்படின்னா அப்படியே உடனே தலையை குனிஞ்சிக்கிட்டு சொற்களை உள்வாங்கி இளவரசி என்ன சொல்ல வராங்கன்னு யோசித்து நிதானமாக அடுத்த கேள்வியை கேட்பா இல்லையா. இப்போ அப்படி இல்லை, சட்டுன்னு நிமிர்ந்து கேட்டா. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் நீங்கள் யாருக்கிட்ட தான் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க? காதலன்கிட்டையா இல்லை பொதியவர்பன்கிட்டையா அப்படின்னு கேட்டா. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி இத்தனை மாதம் ஆகுது, இன்னமுமே இதே மாதிரி பதில்களை பொற்சுவை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பொறுக்கலை சுகமதிக்கு. ஆனால் சுகமதி எதிர்பார்த்த பதிலை விட வேறு என்ன பதில் தெரியுமா கிடச்சிது இப்போ பொற்சுவை கிட்ட இருந்து? பெண் எப்போவுமே ஆண்கிட்ட சிக்கிக்கவே மாட்டா சுகமதி, அவள் சிக்கிக்கிறது அவகிட்ட மட்டும்தான் அப்படின்னா. யோசிச்சு கூட சொல்லலை, கன நேர இடைவெளியே இல்லாமல் அப்படியே பதில் சொல்லிட்டான். ஆண் எப்பயுமே ஒரு பெண்ணோட மனசை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பெண்ணோட உடம்பு அப்படிங்கிறது பிரிச்சறிய முடியாத மர்மங்களோட சேர்மானம், ஆண்களால் கணிக்கவே முடியாத கற்பாறை. அதனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆணை கண்டு அச்சமே இல்லை, நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறது என்கிட்டயே தான் அப்படின்னா பொற்சுவை. சரி,
உங்ககிட்டயே தான் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை விடுவிக்கிற ஆற்றலும் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னா சுகமதி. உன்னோட பேச்சு மொழியே மாறிடுச்சு சுகமதி, முன்னை விட ரொம்ப தெளிவாக பேசுகிற அப்படின்னு பாராட்டிக்கிட்டா பொற்சுவை. ஆனால் என்ன சிக்கல்னு சொல்லலை. பொற்சுவைக்கு பின்னால் நடந்துக்கிட்டு இருந்த சுகமதி கேள்வியிலிருந்தும் நகரலை. பெண் மனசை ஆண் கணிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டா. ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? நதியோட ஆழத்தை படகு அறியாது, நீரோட போக்கில் நகர்றது தான் அதுக்கு இன்பம், அதோட தேவையுமே அதுதான் அப்படின்னா பொற்சுவை. சரி, அப்படின்னா எல்லா ஆண்களையும் இதே மாதிரி சொல்லிட முடியுமா? பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு அது எப்படி அப்படின்னு கேட்டா சுகமதி. ஆண் அப்படிங்கிற வடிவத்துக்கு விதிவிலக்கே இல்லை சுகமதி. அதிர்ந்து போயிட்டா சுகமதி. அவளோட முகம் பொற்சுவை சொல்கிறத ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அவள் திணறா. நீலம் அப்படிங்கிறது வானத்தோட விதி கிடையாது, இயல்பு. விதியாக இருந்துச்சுன்னா விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும், இயல்பாக இருந்துச்சுன்னா சுகமதிக்கு பதில் சொல்ல தெரியல இதுக்கு மேலே. அங்கே பொற்சுவை சுகமதி பேசிக்கிட்டு இருக்க இங்கே முசுகுந்தர் பணியாளனை அனுப்பிட்டு காத்துக்கிட்டு இருந்தார்ல, அங்கே வருவான். காரணமே புரியாத திகைப்பிலையும் குழப்பத்திலையும் இருந்து முசுகுந்தர் வெளியில் வரவே இல்லை. உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் கழித்து தான் பேரரசர் அழைக்கிறாரு அப்படிங்கிறத பணியாளன் சொன்னால் இவரும் உள்ளே போனார். ஏற்கனவே அரசரை பார்த்துட்டு சில பேர் வெளியில் போனாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்க முடியலை முசுகுந்தர்னால். யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போய் நிற்கிறார். நின்ன கணத்தில் பேரரசர் என்ன தெரியுமா கேட்டார்? நம்ம செஞ்ச பிழை என்ன அமைச்சரே அப்படின்னு கேட்டார். அழுத்திக்கிட்டு இருந்த கட்டி வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கூட பேரரசர் இவ்வளவு நாளாக கேட்கவே இல்லை. வாழ்க்கை முழுக்க சந்திக்காத அவமானத்தை இந்த காலத்தில் தான் முசுகுந்தர் சந்தித்தார். ஏன்னா வைப்பூரோட அழிவுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கூட அரசர் கேட்கல. அதுவும் அந்த மிகப்பெரும் அழிவை நேரில் பார்த்தவர் முசுகுந்தர் இல்லையா? எதுவுமே கேட்காம விட்டதே ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு. அந்த நிராகரிப்பை முசுகுந்தர்னால் ஏற்றுக்கவே முடியல, தாங்கிக்க முடியல. இப்போவாவது கேட்டாரே அப்படின்ட்டு. இல்லை, தேவாங்க கொண்டு வந்தவங்க எல்லாருமே திரையர்கள் தானா அப்படிங்கிறத நம்ம சரியாக சோதிக்கலை, அதுதான் நம்ம செஞ்ச பிழை அப்படின்னார். இல்லை, திரையர்கள் வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு கருங்கை வாணன் சொன்னதை நம்ம நம்பினது தான் பிழை அப்படின்னாரு பேரரசர். பேரரசரோட எண்ணம் இவ்வளவு நாளாக எவ்வளவு உள்ளோடியதாக இருக்கும் அப்படின்னு முசுகுந்தருக்கே தெரியும். கேள்வியிலேயே மூச்சு முட்டிருச்சவருக்கு பதில் சொல்ல முடியாமல். படை வீரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தோற்று போனதுமே அப்படியே விழுந்துருவாங்க. ஆனால் குலம் காக்கிற போராளிகள் எப்போவுமே விழமாட்டாங்க, கடைசி கணத்தில் கூட வெகுண்டு எழுவாங்க. வெற்றி அப்படிங்கிறது போர் வீரர்களாலேயும் போர் உத்திகள்னாலேயும் நிகழுது அப்படின்னு நம்புகிறான் கருங்கை வாணன். அது கிடையாது. இறுதியாக அந்த வெற்றி எப்போ கணியும் அப்படின்னா எதிரி கொடுக்குற வாய்ப்பில். எதிரியையே நம்மளால் கணிக்க முடியல, அப்போ அவன் கொடுக்குற வாய்ப்பு எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். முசுகுந்தர்கிட்ட பதில் இல்லை. ஆனால் கருங்கை வாணன் இவ்வளவு உத்திகள் வகுத்தும் ஏன் பேரரசர் எதையுமே கண்டுக்கலை அப்படிங்கிறதுக்கான பதில் ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இங்கே இயல்பு விதி அதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பொற்சுவை சுகமதியும். அங்கே வருவோம். இயல்பாக அமைஞ்ச வாய்ப்புகள் கிடையாது, திட்டமிட்டு தான் ஒவ்வொரு வாய்ப்பையுமே உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னா பொற்சுவை. சுகமதிக்கு இன்னும் ஒன்றும் புரியலை, கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. மணவிழா காலத்திலையும் சரி, மனம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இளவரசர் நாட்டிய பெண் நீலவள்ளியோட மட்டும்தான் இருந்தார். என் பக்கத்தில் கூட வரலை. எனக்கும் அதுதான் அப்போ தேவையாக இருந்துச்சு சுகமதி. அதனால் அந்த நாட்களை என்னோடய விருப்ப நாட்களாக நான் வச்சுக்கிட்டேன்.
நானாக இருக்கிறதுல கிடைக்கிற இன்பம் பறிக்கப்படாமல் இருந்தால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி எனக்கு எல்லையே இல்லாமல் நீடிச்சிச்சு. ஆனாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஐயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது சுகமதி. இந்த பேரரசில் நடக்கிற எல்லா வேலைகளுக்குமே விதிகள் இருக்கே, அப்போ இதுக்கும் ஒரு விதி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இந்த மன வாழ்க்கை எப்படி நடக்கணுங்கிறதுக்கும் ஒரு விதி இருக்கும்ல. இது தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்தேன். அரண்மனை மாதிரி உண்மைகள் எளிதில் ஒழுகிற இடம் வேறு எங்கேயும் இருக்குமா என்ன? விசாரிக்க முழு உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சு சுகமதிக்கும். என்ன விதி தெரியுமா? இளவரசனுக்கு மனைவி மேலே காதல் இருக்கக்கூடாது. அப்படி இளவரசனுக்கு மனைவி மேலே காதல் இருந்துச்சுன்னா அது ஒரு நாணத்தக்க, அதாவது வெக்கக்கேடான நடத்தையாம். ஏன்னா காதல் மரியாதையை உருவாக்கும், மரியாதை பணிவை உருவாக்கும். அப்புறம் மனைவி கிட்ட பணிகிறான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இழி செயல் வேறு எதுவுமே கிடையாது. மனைவியோட அன்புக்கும் அழகுக்கும் பணிகிறது ஆண்மை கிடையாது. மனைவி மேலே மோகம் வச்சுக்கிறது அரச நடவடிக்கையிலிருந்து அவனோட சிந்தனையை மாற்றும். இது எல்லாம் தான் விதி அப்படின்னா பொற்சுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறத சுகமதியினால் உள்வாங்கவே முடியலை. ரொம்ப அதிர்ச்சிகரமான விதிகளை பற்றி பொற்சுவை சொல்லிக்கிட்டே இருக்கா. சுகமதி பார்த்துக்கிட்டே இருக்க பொற்சுவை தொடர்ந்து சொல்கிறா. இது எல்லாம் தான் இளவரசனோட அகவாழ்வு பற்றி அரண்மனையில் உருவாக்கப்பட்டிருக்கிற விதிகள். ஆனால் காமத்தை விதிகளால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலேயே காமம் கொண்டே அதை ஒழுங்குபடுத்த விதி அமைச்சுக்கிட்டாங்க. அந்த எளிமையிற் போர்வை அப்படியே லேசாக விலக்கி மெத்தையில் உட்காந்து தலையணையில் அப்படியே சாஞ்சுக்கிட்டே சுகமதியை பார்த்தா பொற்சுவை. வழக்கமாக வடிவுடைய பெண்ணாக இருந்தாலே மனம் செய்ய போகிற இளவரசன் அவன் மேலே காதல் கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அரசகுலம். பேரழகு கொண்ட ஒருத்தைய மணப்பெண்ணாக தேர்வு செஞ்சுட்டா எவ்வளவு கவனமாக செயல்படும். என் வாழ்க்கையிலேயும் அதான் நடந்திருக்கு. மணப்பெண்ணாக என்னை தேர்வு செஞ்ச உடனே முடிவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு அறிவும் அழகும் படைச்ச ஒருத்திக்கிட்ட இளவரசன் எக்காரணம் கொண்டு மயங்கிடக்கூடாது அப்படின்னு. அதனால் உடனே என்னை விட அழகு வாய்ந்த ஒருத்தியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சுகமதியோட இமை கூட மூடலை. அழகு கலையோட பேரழகி அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட வேணாட்டு மங்கை ஒருத்தி நீலவல்லி, அவளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மணவிழாவுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் பெரிய விருந்தில் நடன அரங்கில் இளவரசர் முன்னால் அவளோட அரங்கேற்றம் நடந்திருக்கு. கலையோட உச்ச சுழற்சியில் காமத்தோட கனிய புதிய விற்பனுக்கு பரிமாறி இருக்கா நீலவல்லி. திருமணத்துக்கு முன்னால் விருந்தினரோட நாட்டியம் பார்க்கறதுக்காக அரசியார் என்னை கூப்பிட்டதா நீ சொன்னல. நம்ம அன்றைக்கி ஏதோ இயல்பாக நாட்டியம் பார்க்க கூப்பிடுறாங்க அப்படின்னு தானே நினச்சோம் சுகமதி. அது இயல்பாலாம் நடந்தது கிடையாது, எல்லாமே முன்னேற்பாடு. இளவரசனுக்கு கூட தெரியாமல் நடத்தப்பட்டது. கலையோட வழியாக ஆணுக்குள்ளே ஒருத்தி இறங்குறா அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே அடியாழ வரைக்கும் அவனுக்குள்ளே இறங்க முடியும். அப்படி தான் அவனுக்குள்ளே திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கா. அரண்மனையில் மணவிழா அப்படிங்கிறது மணப்பெண்ணை சுற்றி மட்டும் நடக்கிறது இல்லை, அதுக்கு எதிர்த்திசையில் இன்னொரு பெண்ணை சுற்றியுமே நடக்குமா. மணப்பெண்ணோட வாசனையை நுகர்வதற்கு கொஞ்சம் முன்னால் இன்னொருத்தியோட வாசனையில் அவனை அப்படியே கரைச்சிருவாங்க. அதிலிருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு நெடுங்காலம் ஆகும். அந்த கால இடைவெளியில் இயல்பாகவே அந்த மணப்பெண் மேலே இருக்கிற புதுமையை அப்படியே உள்ளுக்குள்ளே உதிர்ந்து போயிடும். அதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கா பொற்சுவை. கேட்டுக்கிட்டு இருக்கிற சுகமதிக்கு என்ன ஆகுதுன்னு கூட பார்க்கல. இங்கே இப்படி அதிர்ச்சி தர்ற சொற்களை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே முசுகுந்தர் பேச்சே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. போர் அப்படிங்கிறது எதிரி மேலே தொடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அதே மாதிரி வலிமையாக இருக்கிற வேற பல ஆயுதங்களும் இருக்குது. நான் அதைத்தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன்.
அப்படின்னாரு பேரரசர். சரி, பேரரசர் வேறு வேறு வழிகளில் இயங்கிக்கிட்டு இருக்காரு. புதிய வழிமுறைகள், அதுக்கான மனிதர்களையும் அவள் கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சது. ஒரு தடவை பாதிப்பை உருவாக்கிட்டா அத்தனை பேர் மேலே இருக்கிற நம்பிக்கை எப்படி பொய்த்து போகுது அப்படிங்கிறத வெக்கத்தோடு ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். இப்போ முசுகுந்தர் தலை குனிஞ்சு நிற்கிறார். இந்த மண் பார்க்காத பெரும் படையோட ஒரு பக்கம் நிற்கிற கருங்கை வாணன். அந்த கருங்கை வாணன் நான் ஏவ போகிற ஒரே ஒரு ஆயுதம், ஒற்றை ஆயுதம். அதை நான் பொருத்தமான நேரத்தில் கண்டிப்பாக பயன்படுத்துவேன். ஆனால் அதே மாதிரி மற்ற ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது அப்படின்னாரு அரசர். அப்படியே இங்கே பொற்சுவை தொடர்ந்து சொல்கிறா கடைசியாக ஒரு விஷயம். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதோட பொருள், நான் இங்கே தேவையே இல்லை, நான் தேவைப்படலை அப்படிங்கிறது கிடையாது சுகமதி. நான் எப்போ தேவை அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். சுகமதி ரொம்ப கலங்கி போயிட்டா. பொற்சுவையோட பேச்சை உள்வாங்கிற வலிமை கூட அவளுக்கு இல்லை. பேரரசில் ஒரு மணப்பெண்ணோட தேவை, அந்த மணமகனுக்கு அந்த மணப்பெண் எப்போ தேவைப்படுவா அப்படிங்கிறத கூட நிர்ணயிக்கிறது அரசோட விதிகள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தொடர்ந்து என்ன சொன்னா தெரியுமா பொற்சுவை? பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்த சொல்லி உத்தரவிட்டதுனால சில நாட்களுக்கு முன்னால் இளவரசர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினான். என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு சுகமதிக்கு துணிவு இல்லை. பொற்சுவைக்கிட்ட இருந்து அதுக்கடுத்து சொல்லும் வரல. அமைதியாக இருந்துச்சு. அந்த கொடும் அமைதியை பொறுக்க முடியாமல் பொற்சுவையை நிமிர்ந்து பார்த்தா சுகமதி. அவள் அப்படியே படுக்கையில் படுத்துக்கிட்டு மாளிகையோட மேற்கூரையை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ 2 பேரும் மேற்கூரையை பார்க்குறாங்க. மேலே வரைஞ்சிருக்கிறது என்னன்னு தெரியுமா சுகமதி? வெண்மீன்கள் இருக்குது, கோள் மீன்கள் இருக்குது அப்படின்னா சுகமதி. மெத்தையில் அப்படியே சாஞ்சு படுத்து நிலை கொத்தி அதை பார்த்துக்கிட்டே பொற்சுவை சொன்னான். அது புதிய வெப்பன் பிறந்திருந்தப்ப இருந்த வாணிகள் அமைப்பான். இந்த அமைப்பு கொண்டவன் அவனோட வழித்தோன்றல்களை உருவாக்குறதுக்கான கால குறிப்பு இருக்கான். அதை கணிச்சு தான் இந்த அறைக்கு அவனை அனுப்பியிருக்காங்க. அதாவது இளவரசருக்கு சந்ததி உருவாகிறதுக்கான நேரத்தையும் கணிச்சு அந்த சமயத்தில் அவனை அனுப்பியிருக்காங்க. சுகமதிக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை. அந்த எலிமயிர் போர்வையை மேலே கை வச்சுருந்தா இல்லையா, அந்த கையை அப்படியே மெல்ல விலக்கிக்கிட்டா. ஒரு மாதிரி இருந்துச்சு சுகமதிக்கு. நீ விலகிட்ட, அப்படி என்னால் விலகிற முடியாதே சுகமதி அப்படின்னா. கதற வேண்டும்னு தோணுச்சு, கதறணும். ஆனால் கட்டுப்படுத்தணும்னு தோணுச்சு. கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி முடியாமல் கண்கள்லேருந்து அப்படியே நீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேட்டை விலங்கை கண்டு எந்த விலங்குமே அழுகிறது இல்லை சுகமதி. வேட்டையோட ஒரே விதி போராடுறது மட்டும்தான். சொல்லிக்கிட்டே படுக்கையிலேருந்து எந்திரிச்சா பொற்சுவை. நள்ளிரவுக்கு பிறகு திடீர்னு என்னோட அறைக்குள்ளே அரண்மனையோட முது பெண்கள் உள்ள நுழைஞ்சாங்க. விளக்குகள் எல்லாமே ஏற்றுனாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து நான் அப்படியே திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்றேன். விளக்கு வெளிச்சத்தில் கண்கள் கூசுது. என்னோட உடலை அவங்க சடங்கு பொருளாக்குனாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிருச்சு. முற்றிய தேரலோட கடி மண்ணம் அப்படியே காற்றுல மிதந்து வந்தப்ப அவங்க எல்லாரும் என்னோட அறையை விட்டு வெளியில் போயிட்டாங்க. என்னோட உடலை இவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு குனிஞ்சு நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே மூச்சு காற்று என்னோட முகத்தில் பட்டுருச்சு அப்படின்னா பொற்சுவை. இங்கே முசுகுந்தர் பேரரசர் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் அடுத்து முசுகுந்தரோட முகத்தில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கருங்கை வாணன் நடத்தின எல்லா போர்லேயுமே பாண்டிய அரசு வெற்றி பெற்றதுங்கிறது உண்மை. ஆனால் அது எல்லாமே படையோட வலிமையினால் அடைஞ்ச வெற்றி. தளபதியோட வலிமையினாலேயும் தந்திரத்தினாலேயும் அடைஞ்ச வெற்றின்லாம் ஒன்றும் கிடையாது. திரையர்களை வெற்றி கொண்டதுக்கு காரணம் கருங்கை வாணன் கிடையாது, திதியன் அப்படின்னாரு அரசர். இது எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறது முசுகுந்தருக்கு புரியலை.
ஆனால் அதோட பேச்சை நிப்பாட்டி பேரரசர் எழுந்து முசுகுந்தரை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அந்த அவையை விட்டு வெளியே போயிட்டார். இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த பார்வைக்கு என்ன பொருள்? கருங்கை வாணனுக்கு போதிய திறமை இல்லைன்னு சொல்கிறாரா, இல்லை அவனை மட்டுமே நம்பி படை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாரா, திதியனோட தந்திரத்தை பாராட்டுறாரா? இப்போ இவர் பயன்படுத்தின இந்த சொற்கள் வழியாக நான் எதை புரிஞ்சுக்கணும்? மற்றவங்களுக்கு நான் போய் என்ன செய்தி சொல்லணும்? இப்போ கருங்கை வாணனால் தீட்டப்பட்டிருக்கிற எந்த திட்டமுமே தகுதியான திட்டம் இல்லை அப்படிங்கிறத தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரா? எதுவுமே புரியாமல் அப்படியே அந்த நின்ன இடத்த விட்டு நகலாமல் நின்னார் முசுகுந்தர். பொற்சுவையோட சொற்களை கேட்டு முசுகுந்தர் எப்படி நின்னாரோ அகலாமல் அதே மாதிரி நிற்கிறா சுகமதியும். எவ்வளோ நேரம்தான் அப்படியே நிற்ப, வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்தா பொற்சுவை. உயிரற்ற ஒருத்தியை அவளோட இழுவைக்கு அப்படியே பின்னாலேயே போகிறா சுகமதி. பரவி கிடக்கிறது அடர் இருள் அப்படின்னாலுமே அதிகாலையில் செவ்வொளி பரவத்தானே செய்யும். முழுசாக வேட்டையாடப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் இன்னொரு விஷயமும் எனக்கு புரிஞ்சது அப்படின்னா பொற்சுவை. இப்போ அந்த சுகமதியோட உயிரற்ற கண்கள் பொற்சுவையை நோக்கி மெல்ல புருவம் உயர்த்துச்சு. எவ்வளவு வேட்டையாடினாலும் சரி, என்ன என்கிட்ட இருக்கிற எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. மறுநாள் காலையில் நிலக்கண்ணாடி முன்னால் ரொம்ப நேரம் நின்னேன். மெல்ல புன்னகைச்சு பார்த்தேன். என்னோடய புன்னகை என்கிட்ட தான் இருந்துச்சு, நான் எதையுமே இழக்கலை. இது புரிஞ்சப்போ தான் என்ன வேட்டையாடவே முடியாது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா பொற்சுவை. பேசிக்கிட்டே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே படிகளில் ஏறினா. எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படிங்கிற குழப்பத்திலேயே வந்தா சுகமதி. மேல்நிலையில் இருக்கிற ஒரு அறைக்குள்ளே நுழைஞ்சதுமே சொன்னான், இதுதான் அந்த வேணிற்கால பள்ளி அறை அப்படின்னு சொன்னான். பொற்சுவை சொன்னதுமே தலையை தூக்கி மேற்கூரையை பார்த்தா சுகமதி. இங்கேயும் வானியல் காட்சிகள் தானே இருந்துச்சு, நம்மளுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே அந்துவன் வரைஞ்ச கதையெல்லாம். நெத்தியில் வடிஞ்ச வியர்வை அப்படியே தொடச்சிக்கிட்டே பொற்சுவையை பார்க்குறா. இது என்ன விண்மீன்கள் கோள்மீன்கள் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது நான் பிறந்த வானியல் அமைப்பை குறிக்கிற ஓவியம் அப்படின்னா. ஓ, பொற்சுவையோட வானியல் அமைப்பும் வரைஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்குறா சுகமதி. மெல்லிய சிரிப்போட பொற்சுவை சொன்னான், ஒருவேளை இப்போ பள்ளி அறை மாறுது, இனிமேல் இது என்னோட வேட்டைக்கான காலமாக இருக்குமோ அப்படின்னு சொன்னா பொற்சுவை. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.